நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்களுக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்களுக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பவாரியா கொள்ளையர்களுக்கு ஆயுள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்களுக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பவாரியா கொள்ளையர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்களுக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பவாரியா கொள்ளையர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முழு விவரங்கள் வழங்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ வாசமும் இருந்த சுதர்சனம் கடந்த 2005ஆம் ஆண்டு தனது வீட்டில் வைத்து துப்பாக்கியால் சுடப்பட்டார். பின்னர் அவர் வீட்டில் இருந்த நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டன. கடந்த 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் தொடர்பான வழக்கினுடைய விசாரணை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையின் பொழுதே ஜாமீன் கிடைக்கப்பெற்ற 3 தலைமறைவாகிவிட்டனர். முக்கிய குற்றவாளியான ஓம் பிரகாஷ் சிறையிலேயே உயிரிழந்து விட்ட நிலையில் மீதம் 4 பேர் மீதான வழக்கு விசாரணை மட்டும் நடைபெற்று வந்த நிலையில் இதில் 3 பேர் குற்றவாளிகள் என்று கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேர் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. ஜெயில்தார் சிங் மீதான தண்டனை தீர்ப்பு மட்டும் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் எனவும் அதே போல குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 3 பேருக்கான தண்டனை விவரமும் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் 3 தண்டனை விவரம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தீர்ப்பளித்திருக்கிறார். அதே போல மற்றொரு குற்றம் சாட்டப்பட்ட நபரான ஜெயில்தார் சிங் அவருடைய தண்டனை இன்று அறிவித்திருக்கக்கூடிய நீதிபதி, அதாவது அவர் மீதான தீர்ப்பை இன்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய நீதிபதி ஜெயில்தார் சிங் இந்த வழக்கில் நிரபராதி என கூறி அவரை விடுதலை செய்வதாகவும் நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். மொத்தம் 32 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் ஜாமீன் கிடைத்த பின்னர் தலைமறையாகிவிட்டனர். ஒருவர் சிறையிலேயே இறந்து விட்டார். மீதம் இருக்கக்கூடிய 4 பேர் மீதான வழக்கினுடைய விசாரணை நடைபெற்ற நிலையில் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மற்றொரு நபரான ஜெயில்தார் சிங் விடுவிக்கப்படுவதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.